Hi friends, Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Faira Faizan Gallery. I thank all of my subscribers and please keep supporting me. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். 3 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, 20 25 முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். இப்போ பேனை ஹீட் பண்ணுறேன். பேன் நல்லா ஹீட்டான பிறகு 2 கரண்டி ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் அமுல் பட்டரை எடுத்துக்கிறேன். அமுல் பட்டரை ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்து அந்த ஆயிலோடு நம்ம சேர்த்து இதையும் நல்லா ஹீட் பண்ணிப்போம். பட்டர் நல்லா மெல்ட்டான பிறகு இதில் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நான் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதில் சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 4-5 பூண்டையும் ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் ஒரு தடவை வதக்கின பிறகு நம்ம இதில் இந்த தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி நல்லா பழமாகவும் ரெட்டிஷான பழமாகவும் எடுத்துக்கணும். அப்போ தான் இதுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இதில் இப்போது நம்ம தேவையான உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்ந்தால் இதில் சீக்கிரமே நமக்கு நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கின பிறகு இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுப்போம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். பேன் நல்லா ஹீட்டான பிறகு இதில் 2 கரண்டி நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தவிர்த்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சின்ன துண்டு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்ரு நல்லா மெல்ட்டான பிறகு இதில் 1 பே லீஃப் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இது 3 நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் இதில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துப்போம். இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். திரும்பியும் இந்த கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பன்னீர் ஆட் பண்ணிப்போம். இது நான் ஹோம்மேட் பன்னீர் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹோம்மேட் பன்னீர் வேணும்னா இன்ஷால்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா இப்போது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சிருச்சு. இதான் சிம்பிளான ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா. நீங்கள் இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.